அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிர்ஷ்டம் தரும் அபிஜித் முகூர்த்தம். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர, சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதிர்ஷ்டம் தரும் அபிஜித் முகூர்த்தம். நம்மளுடைய சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துல ஒரு தடவ அபிஜித் நட்சத்திர வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுவேன். அது மட்டும் இல்லாம இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் எப்பப்ப வருது அப்படிங்கிற விஷயத்தையும் ஆல்ரெடி நான் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தினுடைய சிறப்பு அம்சங்கள், இத ஏன் நாம பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லப் போறேன். ஸோ, அதிர்ஷ்டம் தரும் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்ன? முதல்ல அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நல்ல காரியங்கள செய்யறதுக்கு நல்ல நேரம் பார்க்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சில நேரத்துல திதிகளும், நட்சத்திரங்களும், கிரகங்களும் சாதகமாக இல்லாத நேரத்துல ஒரு காரியத்த அதாவது எதிர்காலத்த ஃபியூச்சர நோக்கி நீங்க ஒரு விஷயத்த ஒரு ஒரு படி எடுத்து வைக்கிறீங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த பண்ண வேண்டிய விஷயத்துல குறிப்பா நல்ல காரியம் நடக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாள், நட்சத்திரம், கிரகங்கள் சாதகமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா நாம நெனைப்போம். ஸோ, அந்த நெனைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறவங்க இந்த அபிஜித் முகூர்த்தத்த தாராளமா பயன்படுத்திக்கலாம். முதல்ல அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்ன? அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. வான்வெளியில உள்ள 27 நட்சத்திர கூட்டங்களை வைத்து அனைத்து வகையான முகூர்த்தங்களும் குறிக்கப்படுகிறது. அபிஜித் முகூர்த்த நட்சத்திர கூட்டமும் வான்வெளியில் இருக்கிறது. ஆனா, இது வந்து இதன் அமைப்பு நன்கு சந்திக்கும். அதாவது இதன் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 4 தெரு சந்திக்கும் இடத்தில் அமைந்திருக்கிறது மாரி. அதாவது 4 முக்கோணையும் சேர்ந்து இருக்கிற மாரி. அதாவது கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு இந்த 4 திசைகளிலும் சேர்ந்து அமைந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மாரி இது குறிக்குது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் பயன்பாட்டில் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அபிஜித் என்ற நட்சத்திரம் முன்னர் பயன்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது 27 நட்சத்திரமா இல்ல, 28 நட்சத்திரமா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த இந்த குறிப்பு மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஸோ இந்த அபிஜித் 28வது நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். அதாவது அபிஜித், ஜித் என்றால் வெற்றியை தரக்கூடிய, அதாவது வெற்றியை பரிசளிக்கக்கூடிய, ஜித் என்றால் வெற்றியின் அதாவது வெற்றியின் பக்கம் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஜித் என்றால் வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் என்பதும் பொருளாகும். அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறது ஆன்றோர்களின் நம்பிக்கை. இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்ல. செவ்வாய், சனிக்கிழமை, ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை என்ற எந்த தடங்களும் தோஷமும் இல்லை என்று நம்பிக்கை உண்டு. நம்மை படைத்த இறைவனுக்கே சில புராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி தந்தவராக வரலாறுகள் கூறப்படுகிறது. உதாரணத்துக்கு மகாபாரதம். ரிஷிகளும், முனிகளும் மட்டுமின்றி தேவர்களும், தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளனர். ஸோ, நமது முன்னோர்கள் சூரியன் உதயமாகும் பொழுதும், அஸ்தமிக்கும் பொழுதும், உச்சமாக இருக்கும் காலங்களிலும் நல்ல காரியங்களை செய்தால் நாம் எதிர்பாராத நல்ல பலன்களை அடைய இயலும் என்பதை நமக்கு அறிந்து, தெரிந்து உரைத்திருக்கிறார்கள். ஏனெனில் சூரியன் உதயமாகும் போது, உச்சமாகும் போது, அஸ்தமிக்கும் போது எந்த விதமான திதி, நட்சத்திர, கிழமை தோஷங்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது முன்னோர்களின் ஏடுகளில் இருக்கிறது. சூரியன் உச்சி காலம் அடையும் நேரத்தினை அபிஜித் முகூர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த முகூர்த்தத்தில் செய்யப்படுகின்ற காரியங்கள் யாவும் ஜெயத்தை அளிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ, சூரியன் உச்சமடையும் பொழுது மிகுந்த பிரகாசத்துடன் இருப்பதால், நாம் செய்யும் காரியங்கள் சூரியனைப் போல் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகச் சிறந்த அபாரமான நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இன்றளவும் பாதுகாத்தும் வருகிறது, நடைமுறையிலும் இருக்கிறது. அத நான் உங்களுக்கு இது மூலியமா தெரியப்படுத்துறேன். பிரம்ம முகூர்த்தத்திற்கு நிகரான பலன்களை அளிக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்தமும் கோதுளி முகூர்த்தம் தரவல்லது. இந்த முகூர்த்தங்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. தினமும் அபிஜித் முகூர்த்தம் உண்டு என்கிறார்கள். அபிஜித் முகூர்த்த காலம் என்பது உச்சி காலமான பகல் பொழுதாக இருக்கக்கூடிய காலை 11:45 மணி முதல் 12:15 மணி வரை உள்ள முகூர்த்த நேரம் ஆகும். அபிஜித் முகூர்த்தம் என்பது வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தம் மட்டும் இல்ல. அபிஜித் முகூர்த்தத்திற்கு நட்சத்திர, யோக, கர்ண மற்றும் பஞ்சாங்க தோஷங்கள் என்பதும் கிடையாது அப்படிங்கிறது இதுல நான் குறிப்பிடுறேன். இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல திருமணம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளலாம். புதிய வாகனம் அல்லது பதிவு செய்யறது பண்ணலாம். புதிதாக பொன் ஆபரணங்கள் வாங்குதல் அல்லது செய்தல் பண்ணலாம். மனை தொடர்பான பத்திரங்களை பதிவுகளை மேற்கொள்ளலாம்.
உத்தியோகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளை சந்திக்கலாம். அரசு தொடர்பான உதவிகள் மற்றும் பணிகளை மேற்கொள்ளுதல், இந்த விஷயத்தையும் பண்ணலாம். ஆரோக்கியம் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த பார்க்க செல்லுதல், இந்த மாரி விஷயங்களையும் நீங்க தாராளமா பண்ணலாம். அடுக்குமாடி கட்டிடம் தொடர்பான பணிகளை துவங்கவும் மற்றும் திட்டமிடுதல் போன்ற விஷயங்களை இந்த நேரத்தில கண்டிப்பா நீங்க பண்ணலாம். எந்த விதமான தடங்கள், தங்கு தடையின்றி வெற்றியை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில, அபிஜித் முகூர்த்த நேரத்தில நீங்க பண்ணுனா நல்லாருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு பெரியவர்கள் மூலியமா இந்த பதிவு நம்மளுக்கு சொல்ல வருது. நீண்ட காலம் நன்மையை தரக்கூடிய எதிர்கால சார்ந்த பணிகளை மேற்கொண்டால் வெற்றிகள் உண்டாகும். அபிஜித் முகூர்த்தத்தில் எந்த செயல்களை செய்தாலும் அது வெற்றியை மட்டுமே தரும் அப்படிங்கிறது அபார நம்பிக்கை மற்றும் ஆன்றோர் மற்றும் சான்றோர்களின் வாக்கு அப்படிங்கிறத இந்த விஷயத்த மூலியமா தெரியப்படுத்துகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க. அவங்களையும் பயனட வைங்க. நன்றி, வணக்கம்.